புதுமை சமையல் அப்படின்ன உடனே நம்ம வேற்று நாட்டு சமையலையும் சேர்த்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சுங்க. இது வந்து ஒரு பேன்கேக். பேன்கேக் அப்படின்னாக்கா நம்ம ஊர் தோசை மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றுறது தான். ஆனால் இதில் வந்து எக்கு சேர்க்காம அதே நேரம் வந்து குழந்தைங்க விரும்புகிற மாதிரி ஒரு சாக்லேட் பேன்கேக் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சாக்லேட் பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள்: நாட்டு சர்க்கரை 1½ டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 1/2 கப், பொடித்த ஓட்ஸ் 1/4 கப், தேங்காய் துருவல் விரும்பும் அளவு, தேங்காய் பால் தேவைப்படும் அளவு, மிக பொடியாக அரிந்த பாதாம் விரும்பும் அளவு, கொக்கோ பவுடர் 1½ டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஸ்ட்ராபெரி ஜாம் விரும்பும் அளவு, நெய் தேவைப்படும் அளவு. சாக்லேட் பேன்கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு இல்லைங்களா? இதில் கூட கொஞ்சம் ஆரோக்கியத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்ஸ் போட்டு சேர்த்துருக்கேங்க. பொதுவாக வந்து பேன்கேக் அப்படின்னால வந்து மைதா மாவு தான் பேஸாக இருக்கும். வேற்று நாட்டில் எங்கே போனீங்கனாலும் அந்த மைதா மாவு பேஸாக இருக்கும். இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது வந்து கோதுமை மாவு. கோதுமை மாவோட ஓட்ஸ் பவுடரை சேர்க்க போகிறேன். இப்போ கோதுமை மாவு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டிங்கனாக்கா அதில் பாதி 1/4 கப் வரைக்கும் ஓட்ஸ் பவுடர் போடலாம். வெறும் ஓட்ஸை வந்து வறுக்க வேண்டாங்க, மிக்சியில் போட்டிங்கன்னா பவுடர் ஆகிடும். அந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இந்த ஓட்ஸில் இருக்கிற அந்த சால்யூபிள் ஃபைபர்லாம் நம்மளுக்கு நல்லா சேரும். அப்படி சேர்கிறப்ப குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராவாக தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இப்போ இதோடு வந்து நான் சேர்க்க போகிறது வந்து கொக்கோ பவுடர். ரொம்ப கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் சமையல் சோடா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கண்ணாக வரத்துக்காக தாங்க இது. இதோட வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். அது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஸ்வீட் டிஷ்னாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதோட வந்து நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை வந்து இதில் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது. பேன்கேக் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக ஸ்வீட் இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அவ்வளோதான். ஒருவேளை விருப்பப்பட்டால் ஜாஸ்தி போடலாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறேங்க. ஒன்று வந்து தேங்காய் பால், இன்னொன்று வந்து பால். பால் சேர்க்குறதா இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் சேர்க்கணும். ரொம்ப சூடான பாலெல்லாம் ஊற்றிடக்கூடாது. இப்போ நான் வந்து இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் வந்து இப்போ வந்து ரெடியாக வந்து பவுடர் ஃபார்மில் கிடைக்குது, டெட்ரா பேக்கில் கிடைக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த மாதிரி பேன்கேக் பண்ணி கொடுத்தாக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதோடு வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு கட்டி தட்டாமல் நம்ம கரைக்கணும். எப்போதுமே வந்து பவுடர் இன்க்ரீடியன்ஸோட லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திங்கன்னாக்க சுலபம். அதே வந்து லிக்விடை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு பவுடர் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திங்கன்னா சுலபமாக கட்டி தட்டிடும். அதிகமான லிக்விட் ஒரே டைம் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் மிக்சிங். ஒரு எக் பீட்டர் பிளெண்டர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னாக்கா அதில் கூட நம்ம வந்து நல்லா கலந்து விடலாம். எப்போவுமே கோதுமை மாவு இது எதுவாக இருந்தாலும் சரி நல்லா வந்து முதலையே சலிச்சு வச்சுக்கோங்க. நான் ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் தெரியுதுங்க, ஆனாலும் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓட்ஸ் எப்போவுமே வந்து நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ இந்த மாவு நம்ம கரைச்சி வச்சாச்சுங்க. இதுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம நெய் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட வந்து கேழ்வரகு மாவு இருந்ததுன்னா கேழ்வரகு மாவை கோதுமை மாவோட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாவை ஊற்றலாம். கொஞ்சம் தணலை குறைச்சி வச்சுட்டு கீழ்பாகம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம். இதுக்கு வந்து டாப்பிங்க்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறத பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், ஃப்ரெஷ் தேங்காய் துருவல், கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு, இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம். எப்போ வந்து சாக்லேட்டோட ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப நல்லா போகுங்க. அதனால் வந்து ஸ்ட்ராபெரி ஜாமை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உருக்கி வச்சுருக்கேங்க. ஜஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு சாஸ் மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அடுப்பில் வச்சு நம்ம இலக்கினாக்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இது வந்து ஸ்ட்ராபெரி வந்து பீசஸோடயே இருக்கிற ஸ்ட்ராபெரி ப்ரிசர்வ் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம விருப்பம், நம்ம எந்த ஜாம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். மிக்சட் ஃப்ரூட் ஜாம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை கவனமாக திருப்பி போடலாம். இதை எடுத்துகிட்டு
இப்போ மேலே டாப்பிங் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தாங்க. இது வந்து கொக்கோ பவுடர் போட்டதுனால இந்த சாக்லேட் கலராக இருக்கிறதுனால நான் வந்து தேங்காய் துருவல் ஒயிட்டாக இருக்கிறதுனால இது ஃப்ரெஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் நட்ஸ் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுறேன். இதுக்கு மேலே வந்து பாதாம், பொடியாக கட் பண்ண பாதாம். இதுக்கு மேலே ஒரே ஒரு ட்ராப் இந்த ஸ்ட்ராபெரி சாஸ், அதாவது ஸ்ட்ராபெரி ஜாமை வந்து உருக்கி வச்சுருக்கேன். சாக்லேட் பேன் கேக் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு, ஓட்ஸ் பொடிச்சது, கொக்கோ பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்து கரைச்சிக்கணும். நம்ம தோசை மாவு மாதிரி ஒரு பதமான மாவை கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கிற பேன் இருக்கிற மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சின்ன சின்னதாக பேன் கேக் மாதிரி ஊற்றிய பிறகு மூடியை வச்சுட்டு கீழ்பாக வெந்த பிறகு திருப்பி போடுங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு தட்டில் மாற்றிய பிறகு மேலே ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் துருவல், ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், அதோட ஸ்ட்ராபெரி ஜாம் கொஞ்சமாக இலக்கியது அதை மேலே வச்சுட்டு பரிமாறினீங்கன்னா மிக சுவையான சாக்லேட் பேன் கேக் தயார். சாக்லேட் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாக்க அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமான ஸ்வீட்னஸ் கிடையாது, அதிகமான இது வந்து கொழுப்பு எதுவும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேக்கு அந்த மாதிரி எல்லாம் பிஸ்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான கொழுப்பு இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் மைல்டாக இருக்கும், ரொம்ப விரும்புகிறபடியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஓட்ஸ் போட்டு சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்களோடு நம்ம கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இப்போ அது உங்களுக்கான கேள்வி. சாக்லேட் பேன் கேக்கில் நான் இன்னும் ஒரு மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையும் ஆரோக்கியமும் கிடைக்கும்னு சொன்னேன். அது என்ன மாவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பதிலை அனுப்பலாம். எப்போதும் போல் உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர், அதோட உங்களுடைய பதில் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் அனுப்பணும். ஒவ்வொரு வாரமும் குலுக்கல் முறையில் 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத்.